1924 கருணையும் அன்பும் மனித நேயமும் மலர்ந்த ஆண்டு. ஏமாற்றங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்திய ஆண்டு. முழுவயிறு காணாதார், முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர், வாழ்வில் சுவை காணார், வலியோரின் பகடைக்காய்கள், ஓடப்பர், இவரெல்லாம் வீரப்பராக மாறுவதற்கு தம்மையே அர்ப்பணித்த முத்தமிழறிஞர் கலைஞர் மிகுந்த ஆண்டு. நம்முடைய மயில மாதினம் அவர்கள் நாள் நட்சத்திரங்களை சொன்னார்கள். ஆபிரகாம் லிங்கனின் கல்லறைக்கு கீழே ஒரு வாசகம், இவர் கருணையால் அன்றி ஆட்சி அதிகாரத்தை வேறு எதற்கும் பயன்படுத்தியதில்லை. இவர் கருணையால் அன்றி ஆட்சி அதிகாரத்தை வேறு எதற்கும் பயன்படுத்தியதில்லை என்பதற்கான முழு உதாரணம் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். மக்கள் நலத் திட்டங்கள் என்ற ஒரு பணியை இந்தியாவிலேயே முதலாக ஒரு முதலமைச்சர் கொண்டு வந்தார் என்றால் அது முத்தமிழறிஞர் கலைஞர். பார்வையற்றோர் இலவச கண்கண்ணாடி மூலம் பார்வை பெற்றார்கள். விழியில் ஒளி இழந்தோர் ஒளி பெற்றார்கள். நடக்க இயலாதோர் நடந்தார்கள். சமுதாயத்தின் அடித்தளத்தில் இருந்தவர்கள் உயரத்திற்கு வந்தார்கள். இந்த மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் முத்தமிழறிஞர் கலைஞரும் இந்நாளில் அவர் பணியை தொடருகிற நமது மனிதநேய மக்கள் முதல்வர். இன்றைக்கு காலம் உள்ளவரை கலைஞர் என்ற அற்புதமான நூற்றாண்டு நிறைவு விழாவை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர், அறநிலையத்துறையில் இதுவரை இல்லாத அரிய சாதனைகளை படைத்து முத்திரை பதித்து இன்று ஒரு அற்புதமான கண்காட்சியை நிகழ்த்தி சென்னை கிழக்கில் இருந்துதான் உதயசூரியன் உதிக்கின்றது என்ற வரலாற்றை படைத்து எத்தனை புகைப்படங்கள் அந்த கண்காட்சி. நம்முடைய செயல்பாபு என்று நம் அனைவராலும் இல்லை, தமிழகத்து மக்களாலும் அழைக்கப்படுகிற நிலையை நம்முடைய அன்புக்குரிய செயல்பாபு அவர்கள், போற்றுதலுக்குரிய குருமகா சன்னிதானங்கள், தருமையாதீன குருமகா சன்னிதானம் அவர்கள், மயிலமாதீனம் அவர்கள், சிறவையாதீனம் அவர்கள், சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள், நம்முடைய சென்னை மாநகராட்சி மேயர் அவர்கள் மற்றும் அரங்கத்தில் நிறைந்திருக்கிற அனைவரையுமே பாராட்டிவிட்டு இன்றைக்கு கண்காட்சி அனைவர் உள்ளத்தையும் கொள்ளை கொண்டது. சேகர் பாபு அவர்கள், இதோ ஆதீனங்களின் படங்கள் இருக்கிறது, சாய்பாபா படம் இருக்கிறது, எத்தனையோ அருளாளர்கள் படங்கள் இருக்கிறது. அதற்கு மேலே நம்முடைய புகைப்படமும் அங்கே இருந்தது. நமது புகைப்படம் என்பது விளம்பரத்திற்கு அல்ல. முத்தமிழறிஞர் கலைஞர் 2008 நம் மறைந்த மகாசன்னிதானம் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களின் நூல்களை நாட்டுடைமையாக்கி வழங்கிய நிதியை பெறுகிற அந்த காட்சி இருந்தது. புகைப்படங்களை பார்த்து அன்புக்குரியவர்களே, 1996 தொடங்கி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மறைகிற வரை எத்தனை நிகழ்ச்சிகள் அவர் மேடைக்கு அருகே அவருக்கு பக்கத்தில் அமர்ந்து நமது உரையை கேட்டு அவர் மகிழ்ந்து நெளிந்த காட்சியை இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோம். குறிப்பாக எண்ணி பார்க்கிற போது இன்றைக்கு புகைப்படங்கள் பல இருக்கிறது. அப்படி புகைப்படங்களை ஒட்டியிருந்தால் நாமும் கலைஞரும் இணைந்திருந்த படங்களை ஒரு நீண்ட அரங்கத்திலேயே ஒட்ட வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, அவரது பொம்மை அருகே நாம் அவரது உருவத்தின் அருகே நின்று படம் எடுத்தோம். அவரோடே எத்தனை மேடைகளில் வாரம் ஒரு மேடை சென்னையிலே நாம் அருகே அவர் முதல்வராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் அழைப்பை எப்போதும் நாம் மறுத்தது. ஒரு முறை குன்றக்குடி ஆதீனத்திற்கு ஒரு அழைப்பு 2002 அப்போது நம் கலைஞர் அவர்கள் முதல்வராக இல்லை, புதிய ஒரு நபர் பணிக்கு சேர்ந்திருந்தார். எதிர்முனையில் நம் முத்தமிழறிஞர் அன்பார்ந்த கலைஞர் அடிகளார் இருக்கிறார்களா என்று கேட்கிறார். புதிய பணியாளர் கலைஞர் பேசுகிறேன்